ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான ஆசீர்வாதங்கள் யாவற்றையும் விளங்க பண்ணி கொண்டு வருகின்றார். போன வாரத்துல நம்முடைய தியானத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் காணக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். சில திருஷ்டாந்தங்களை கர்த்தராக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வழிகளிலே நீங்களும் நானும் கடந்து போகாதபடி சகல ஜாக்கிரதை நிறைந்தவர்களாய் அந்த மாதிரி காரியங்கள் நமக்கு விரோதமாய் வரக்கூடிய நேரங்கள்ல அவைகளை தாண்டி விலகி போக வேண்டும் என்கிற சத்திய வேத வசனங்களின் காரியங்களை கர்த்தர் நம்ம கூட வந்து பேச துவங்கினார். முதல்ல நம்ம பேசக்கூடிய நேரத்துல லோத்தினுடைய மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிறதை பற்றி கர்த்தர் பேசினார். இரண்டாவது, போன வாரத்துல கர்த்தராகிய தேவன் நம்ம கூட பேசும் பொழுது அவர்கள் இச்சித்ததை போல நாமும் இச்சைகளின் ஊடாக கடந்து போகாதபடி இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்கிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு காரியம் இந்த பூமியிலே நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார் என்றால் இந்த மாதிரி சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய வழிமுறைகள் இருக்கலாம். என்றாலும் கூட இவைகளிலே நீங்களும் நானும் பாதுகாக்கப்படக்கூடிய அளவிற்காக அவைகளை தாண்டி கடந்து போக வேண்டும் என்கிறதற்காகவே வேத வாக்கியங்களிலே இப்படிப்பட்ட விஷயங்களை கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் இச்சித்ததை போல நாமும் இச்சையின் ஊடாக கடந்து போய்விடக் கூடாது. லோத்தினுடைய மனைவி உலகத்தை மீண்டும் திரும்பி பார்க்கும்படிக்காக திரும்பினதை போல நீங்களும் நானும் கடந்து போய்விடக் கூடாது. நமக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்தை நோக்கி ஓடக்கூடிய நீங்களும் நானும் பின்னிட்டு பாராத ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேச துவங்க ஆரம்பித்தார். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். கீழ்ப்படியாமையின் மூலமாய் விழுகை வருகிறது என்று கர்த்தருடைய வேத புஸ்தகத்தின் வழியாக பார்க்கிறோம். அதில் மூலமாய் அவன் இழந்து போகிறது என்ன அப்படின்னா, இளைப்பாறுதலின் மகிமையான காரியங்களை அவன் இழந்து போக துவங்க ஆரம்பிக்கின்றான். இளைப்பாறுதல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பங்கு. உங்களுக்கே தெரியும், இந்த உலக வாழ்க்கையிலே நீங்களும் நானும் எல்லா இடங்களை நோக்கி தீவிர கதியாய் ஓடக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகின்றோம். எங்கு பார்த்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதல் என்கின்ற அந்த நிலை காணப்படுகிறது இல்லை. உலக வேலையை நீங்கள் எடுக்க ஆரம்பித்தாலும் அங்கே நமக்கு இளைப்பாறுதல் கிடையாது. ஆவிக்குரிய பணிகளை நீங்கள் மெய்யாகவே கண்கூடாக பார்க்க ஆரம்பித்தாலும் அங்கு நமக்கு இளைப்பாறுதல் காணப்படுகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள்ல கர்த்தராகிய தேவன் என்னோடு கூட பேசின ஒரு வார்த்தை, இரவு நேர உறக்கங்கள் எல்லாவற்றையும் துறந்து என்னுடைய சமூகத்திலே ஊக்கமாய் நீ காத்திருக்க வேண்டியது அவசியம். இளைப்பாற வேண்டிய காலம் இனி வரக்கூடியதா இருக்கிறதுனால ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே அவன் இளைப்பாறக்கூடியவனாய் காணப்படக்கூடாது. அப்படின்னா நீங்களும் நானும் இயங்க வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். இந்த காலத்துல கர்த்தருடைய பிள்ளைகளில் அழைக்கப்படக்கூடியவர்கள் உலக காரியத்திற்காக நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது. உலகத்தினுடைய விஷயத்தை நோக்கி நம்ம கடந்து போய்விடக்கூடாது. இளைப்பாறுதல் இல்லாது இருக்கக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்களும் நானும் இயங்க வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இதுல ஆண்டவராகிய தேவன் என்ன வார்த்தையை சொல்லுகின்றார் அப்படின்னா, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கக்கூடிய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாரின் மேலும் கர்த்தருடைய கிருபையினால அவர்களை இளைப்பாற்றக்கூடிய ஒரு தேவனாய் அவர் விளங்க ஆரம்பிக்கின்றார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தை நீ வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதுல வந்து ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லுது, எல்லாருடைய கண்ணீரையும் கர்த்தராகிய தேவன் துடைக்க போகின்றார். அப்படிதான் வசனத்துல பார்க்கணும். அப்படின்னா இந்த உலக வாழ்க்கையில நிறைய கண்ணீர், கவலை. இந்த இளைப்பாறக்கூடிய இடம் எங்கே காணப்பட ஆரம்பிக்கிறதுனா, பரலோக ராஜ்யத்திலே கடந்து போகும் பொழுதுதான் இந்த உலகத்திலே காணப்படாத இளைப்பாறுதலை, முழு மகிமையை உங்களாலும் என்னாலும் பிரத்யேகமானமாய் கண்டுகொள்ள முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ விதமான மக்கள் நமக்கு முன்பதாக எத்தனையோ விதமான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சால், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உன்னுடைய காரியங்களிலே எல்லா விஷயத்திலும், நான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு முறைகளிலும் மெய்யாகவே நான் துணையாய் வரக்கூடியவனாய் கடந்து வருவேன். நிறைய பேர் நிறைய வார்த்தையை பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். 2 பேர் வந்து அவர்கள் விருப்பப்பட ஆரம்பிச்சாங்க, திருமணம் முடிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட ஆரம்பிச்சாங்க. ஆசைப்படக்கூடிய நேரத்துல அந்த பையன் வழக்கம் போல நிறைய கதைகளை எல்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவனும் அநேகமான காரியங்களை பேச ஆரம்பிச்சான். உனக்காக என் உயிரை தருவேன், உனக்காக என் ஆஸ்தி எழுதி தருவேன், உனக்காக என்னுடைய வீட்டையே நான் விட்டு வெளியே வர ஆரம்பிச்சுடுவேன், எல்லா காரியங்களையும் செயல்படுத்த நிறைய விஷயத்த பேச ஆரம்பிச்சான். ஒரு நாள் அந்த பெண் யோசிக்க ஆரம்பிச்சேன், சரி இவன் உண்மையிலே நம்மளை வந்து நேசிக்கிறானா இல்லையான்னு பார்க்கலாம் என்று சொல்லி அவனோடு கூட ஒரு வார்த்தை பேச ஆரம்பித்தாள். எனக்கு திடீர்னு சொல்ல எனக்கு வந்து சுகவீனமாய் போயிருச்சு.
உடனே மருத்துவமனைக்கு நான் கடந்து போகக்கூடிய நேரத்தில் மருத்துவர்கள் பார்த்து சொல்லிட்டாங்க, உன்னுடைய 2 கிட்னியும் திடீர்னு சொல்லி ஃபங்க்ஷன்லெஸ் ஆயிடுச்சு, இழந்து போயிடுச்சு, ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. ஆகவே ஒரு கிட்னியை ஒரு மாற்று அறுவை சிகிச்சை செய்து யாராச்சும் கிட்னியை தருகிறது உண்டானால், உனக்கு அந்த கிட்னியை பொறுத்துகிறது உண்டானால் உன்னுடைய உயிர் மெய்யாகவே தங்க முடியும், இல்லாட்டி நீ செத்து போயிடுவோமா அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நான் எங்கே போய் கேட்கலான்னு சொல்லி எனக்கு எந்த காரியத்தின் ஊடாக கடந்து போக முடியல. ஒவ்வொரு டாக்டர்கிட்ட போக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் மருத்துவமனைக்கு போய் கேட்க ஆரம்பித்தா ஒவ்வொரு கிட்னியினுடைய விலையும் ஏறக்குறைய 5 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிட்னிங்க, இதனுடைய விலை வந்து 15 லட்சம் ரூபான்னு சொல்கிறாங்க. ஆகவே இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வாங்க என்னால் முடியல. நீ தான் சொன்னையே உயிரை தருவேன், ஆஸ்தியை தருவேன், அந்தஸ்து தருவேன்னு சொன்னையே, ஒரே ஒரு கிட்னி எனக்காக நீ தர முடியுமா என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேச ஆரம்பித்தேன். நான் போய் வீட்டில் போய் நான் யோசிச்சு பார்த்துட்டு வரேன்னு சொன்னேன், ஊரை காலி பண்ணிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டேன். இது எதுக்கு சொல்ல வருகிறேன் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இளைப்பாறுதல் என்று சொல்லக்கூடிய நிலை, நம்மை ஆற்றி தேற்றக்கூடிய நிலை என்கிறது இந்த உலக வழிபாட்டிலே எங்கும் காணப்படுகிறது இல்லை. மனுஷன் சொல்லுவான் அந்த நேரத்தில் நான் உனக்காக எல்லாத்தையும் தருவேன்னு சொல்லுவான். ஆனால் எந்த மனிதனையும் உன்னாலும் என்னாலும் நம்பி இணங்க முடியாது. அவன் அந்த நேரத்திலே உங்களுக்கும் எனக்கும் செய்கிறதை போல செய்து அந்த கிட்னியினுடைய காசை காட்டிலும் ஏறக்குறைய இன்னும் ஒரு 5-6 மடங்கு உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொண்டு போகிறதுக்காகவே இத்தனை விதமான வலைகளை விரிக்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது இல்லை. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல உண்மையான இளைப்பாறுதல் எங்க வர முடியும் அப்படின்னா, பரலோகத்திலே ஆண்டவராக தேவன் தரக்கூடிய நித்தியமான இளைப்பாறுதல். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எந்த விஷயத்தையும் எதிர்பாராம கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய இந்த இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல்ல நீங்களும் நானும் பிரவேசிக்கும்படிக்காகத்தான் எவ்வளோ தூரம் கடந்து வந்து சபையின் ஊடாக கடந்து வந்து பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தை எப்படியாகிலும் கேட்டு நான் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக போக வேண்டும் என்கிற ஒரே நிலையின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து வர ஆரம்பிச்சிருக்கிறோம். இங்க வந்திருக்கக்கூடிய மக்களாகிய உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். பரலோக ராஜ்யத்துக்கெல்லாம் போறதுக்கு எனக்கெல்லாம் வந்து எந்த விதமான விருப்பம் இல்லைங்க, சும்மா வந்து நான் பிரசங்க கேட்கறதுக்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யாராச்சும் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள் சொன்னா யாருமே அந்த ஒரு காரியத்தை நம்ம செயல்படுத்த மாட்டோம். எல்லாருக்கும் ஒரு விருப்பம் உண்டு, இந்த உலகத்திலே காணப்படும் கஷ்டங்களை விட்டு தேவனுடைய மடியிலே போய் நான் இளைப்பாறுதலை பெற வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், எவ்வளவு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சேன். சில பேர் என்னை ஏமாற்றினாங்க, பல பேர் எனக்கு விரோதமான காரியத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. யாரிடத்திலே சென்று என்னுடைய விஷயங்கள் யாவற்றையும் பேச முடியும், என்னால சொல்லவே முடியல. எல்லா விதமான காரியங்களையும் அறியக்கூடிய கர்த்தருக்கு முன்பதாக போய் நின்று என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் மெய்யாகவே பேசக்கூடியவனாய் விளங்கப் போகின்றேன். யோபு பக்தன் சொல்ல ஆரம்பித்தான், என்னுடைய எல்லா நியாயங்களையும் கர்த்தருக்கு முன்பதாக நான் போய் சொல்ல வேண்டியது அவசியம். அவரை நான் எங்கு சென்று சந்திக்க முடியும்? அவரை பார்க்கக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் எங்களோடு கூட பேசுகிறது உண்டானால் எனக்கு அது மிகவும் நலமாயிருக்கும். என்னுடைய ஒவ்வொரு பாரத்தையும் என்னுடைய ஒவ்வொரு கஷ்டத்தையும் நான் கர்த்தருக்கு முன்பதாக ஒவ்வொரு நியாயத்தையும் நீதியும் வரிசையாய் எடுத்து நான் சொல்லக்கூடியவனாய் விளங்குவேன். கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதல் உண்டு. ஆனால் இந்த இளைப்பாறுதலை பெரும்படிக்காகத்தான் நீங்களும் நானும் கடந்து வரவே ஆரம்பிக்கிறோம். ஆனால் இந்த இளைப்பாறுதலை இழந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை அறியாமல் உருவாக்கப்படுகிறது பொல்லாத பிசாசினால. எதனால? கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியம் வருகிறது உண்டானால் எவ்வளோ தூரம் நம்ம படுறோம் பார்த்தீங்கன்னா பிரயாசம், எவ்வளவு தூரம் படுறோம் பார்த்தீங்களா கஷ்டம். இந்த கஷ்டத்தினுடைய இறுதியிலே ஆண்டவராக தேவன் தரக்கூடிய அந்த இளைப்பாறுதலை பெற விடாமல் இந்த கீழ்ப்படியாமை உங்களையும் என்னையும் தடுக்கக்கூடியதாய் விளங்குகிறது. அதுலதான் ரொம்ப ஜாக்கிரதையாக நான் இளைப்பாறுதலுக்காக நான் கடந்து வருகின்றேன். இந்த இளைப்பாறுதலை இழந்து போகாது இருக்க வேண்டும் என்றால் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதனாய் நான் என்னை உருவாக்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த இளைப்பாறுதலின் மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்க. எபிரேயர் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல, ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடி நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். அவர் தரக்கூடிய அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒரு ஜாக்கிரதை. எந்த விஷயத்தில் ஜாக்கிரதை? கீழ்ப்படியக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஜாக்கிரதை. கர்த்தர் எந்த காரியத்தை எனக்கு முன்பதாக பேச ஆரம்பித்தாலும் கூட அதிலே முழுவதும் நீங்களும் நானும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மனிதர்களாய் விளங்க வேண்டும் என்கிறது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. என் பிள்ளைகள் என்னுடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படிய ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். நான் எதை அவர்களுக்கு முன்பதாக சொல்ல ஆரம்பித்தாலும் அவர்கள் அந்த விஷயத்திற்கு மறுப்பியதும் சொல்லாமல் எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே சிறமேற்கொண்டு அவைகளை ஏற்றுக்கொள்ள மனதாய் காணப்படுகிறது உண்டானால் தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய வாக்குத்தத்தமாய் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட இந்த அநேக விதமான இளைப்பாறுதலின் மகிமையை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தராகிய தேவனுடைய இந்த பரிசுத்தமுள்ள நியமங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். கீழ்ப்படிதல் என்ன அர்த்தம்? எதிலே ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு கீழ்ப்படியக்கூடிய நிலைகளை கர்த்தராகிய தேவன் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார். சில முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். எண்ணாகம புஸ்தகத்துல 20வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம், பழைய ஏற்பாட்டினுடைய புஸ்தகத்துல 197வது பகுதியில ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆரோன் தன்னுடைய ஜனத்தாருடைய சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாக்குக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பது இல்லை. முதல் கீழ்ப்படியாமை எங்கே வர ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால அவர்கள் எல்லாரும் கீழ்ப்படியும்படிக்காக கர்த்தராகிய தேவனுடைய தலைமை பொறுப்பை ஏற்று நடத்தக்கூடிய ஒரு மக்களாய் அவர்களை ஆண்டவராகிய தேவன் அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு மனுஷன் ஊழியக்காரனா இருக்கிறது உண்டானால் எல்லா ஜனத்தினாலும் அவன் கனத்தின் ஊடாக மெய்யாகவே அழைத்து கொண்டு போகப்படுகிறது பார்க்க முடியும். ஒருவன் ஊழியம் பார்க்கிறது உண்டானால் அந்த ஊழியக்காரனா எத்தனை விதமான மக்கள் பின்பற்றி அவனை கனப்படுத்தி அவனை மெய்யாகவே அழைத்து கொண்டு போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இந்த ஆரோனுக்கும் மோசைக்கும் அதே விதமான மகிமையும் கனமும் ஜனங்களால் கொடுக்கப்பட துவங்கிற்று. ஒரு நாள்ல அந்த ஜனங்கள் மேரிபா என்கிற அந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனை பரீட்சித்து பார்க்கும்படிக்காக கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே தண்ணீர் எங்களுக்கு வர வேண்டும் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். பேசுகிறது மட்டுமல்ல, இந்த மோசைக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் அவர்கள் அநேகம் விதமான வார்த்தைகளை பேசி முறுமுறுக்க துவங்க ஆரம்பிக்கிறாங்க. மோசைக்கு ஆரோனுக்கும், மோசையை பற்றி கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ரொம்ப சார்ந்த குணம் நிறைந்த ஒரு மோசே. ஆனா இப்போ அவர்கள் பேசின வார்த்தையை மோசே என்கிற மனிதனால் பொறுக்க முடியல. ரொம்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. வாய்க்கு வராத அநேகம் காரியங்களை பேசக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. சில வரைக்கும் நம்மளால பொறுக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க முடியும். சில காரியங்களுக்கு எல்லைகளை மீறுகிறது உண்டானால் உங்களாலும் என்னாலும் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. நமக்கு விரோதமாக சில பேர் அநேக விதமான பிரச்சனைகளை செயல்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால் கொஞ்ச நாள் வரைக்கும் உங்களாலும் என்னாலும் தாங்க முடியும். ஆனால் சில காலங்களுக்கு பிறகு அவைகளை நீங்களும் நானும் எதிர்க்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி உண்டு? சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு ஒரு பழமொழி உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாது மிரளவே மாட்டான். எந்த விதமான காரியத்தை அப்படி சகித்து போகக்கூடிய ஒரு மனுஷன். ஆனால் அவன் மிரளக்கூடிய அளவிற்காக திரும்ப திரும்ப பிரச்சனையை உருவாக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் நிறைய பேர் இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கே அது நமக்கு தான் சொல்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய பொறுமையே சோதிக்கக்கூடிய அளவிற்காக இந்த காரியத்தை செய், அதை முடிச்சோன்னு அதை செய், அதை முடிச்சோன்னு அதை செய், எனக்கே அந்த காரியங்களை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த விஷயத்தில் நான் என்னுடைய வாயை திறந்து முறுமுறுக்கக்கூடியவனாய் கோபப்படக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க. ஆண்டவராகிய இயேசுவை பிலாத்துவுக்கு முன்பதாக போய் நிறுத்துறாங்க. ஏரோதுக்கு முன்னால போய் நிறுத்துறாங்க. நிறுத்தக்கூடிய அந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து அவன் கேட்க ஆரம்பிக்கின்றான். என்ன வார்த்தையை கேட்க ஆரம்பிக்கிறான்? நீர் யூதருடைய ராஜாவா அப்படின்னு கேட்கிறான். அவன் கேட்கக்கூடிய அந்த நிலைமை பாருங்க. அந்த இடம் அது ஒரு நியாயஸ்தலம். நியாயஸ்தலத்துல இயேசுவை கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். கொஞ்சம் யோசிங்க. இயேசு யார் என்று பார்த்தால் எல்லா ஜனங்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடிய நியாயாதிபதி அவர். இந்த ஏரோதனுடைய அரமனையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான விஷயங்களிலும் கூட நியாயம் இல்லாத ஒரு காரியத்தை தீர்ப்பிடக்கூடிய ஒரு நியாயஸ்தலம் என்கிற பேரினால் அழைக்கப்படக்கூடிய ஒரு அநியாயமான ஒரு ஸ்தலம். இதுல நியாயத்திலே மூழ்கின ஒரு மனிதனாய் காணப்படக்கூடிய இயேசுவை அங்க கொண்டு போய் நிறுத்தி நியாயம் விசாரிக்கிறாரு. நீர் யூதனுடைய ராஜாதானா? நீர் இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்தது உண்டா? ஆண்டவராகிய இயேசு நினைத்திருந்தால் நியாயம்னா உனக்கு எல்லாம் தெரியுமாப்பா? என்ன விதமான காரியங்கள் உனக்கு தெரியும் நியாயத்தை பத்தி? நியாயத்தை எழுதினவரே நான் தான். நியாயத்தினுடைய காரியங்கள் எல்லா விதமான விஷயமும் எனக்கு கத்துப்படி. ஒரு மனுஷனை எப்படிலாம் நாம் தீர்ப்பிட வேண்டியது அவசியம், என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் உருவாக்க வேண்டியது அவசியம். இன்னைக்கு நீ என்னை நியாயம் தீர்க்கிறையா? ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள்ல நீ நிப்ப பாரு, அன்றைக்கு நான் உன்னை தீர்க்கிறேன். எப்படி சொல்லுவோம்? சொல்ல மாட்டோமா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி இயேசு வாய் திறவாமல் காணப்படக்கூடியவராய் விளங்கினார். எப்படிங்க முடியும்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது கீழ்ப்படியாமை என்கின்ற நிலை அவருடைய வாழ்க்கையில வரக்கூடாது. கீழ்ப்படிதலின் மூலமாய் பிதாவாகிய தேவன் தரக்கூடிய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்காக இயேசு கிறிஸ்து தன் கோபத்தினுடைய நிலைகளை அடக்கி வாய் திறவாதவராய் காணப்பட துவங்கினார்.
அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்லும். நமக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஓட்டம் உண்டு. அந்த ஓட்டத்தினுடைய லட்சியத்தை நீங்களும் நானும் பெற வேண்டும் என்று சொன்னால் சில விஷயத்தை நீங்களும் நானும் துறக்க வேண்டியது அவசியம், விட்டுவிட வேண்டியது அவசியம். என்ன விஷயம்? நமக்கு நம்முடைய பொறுமையே சோதிக்கக்கூடிய அளவிற்கான காரியங்கள் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் நீயும் நானும் பொறுமை இழக்கக்கூடிய அந்த நிலைகளின் நிமித்தமாக தேவன் தரக்கூடிய நன்மை இழந்து போய்விடக்கூடாது. அதுதான் நமக்கு முக்கியம். இந்த உலக வாழ்க்கை நமக்கு பிரதானம் இல்லை. ஒருவேளை அவன் பேசக்கூடிய வார்த்தைக்கு நீங்க பதிலுக்கு பதில் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒருவேளை நம்முடைய மனதிற்கு அது ஒரு சாட்டிஸ்பாக்சனா இருக்கலாம். ஆனால் தேவன் தரக்கூடிய அழைப்பினுடைய மேன்மையினுடைய உச்சகட்டத்தை நீங்களும் நானும் இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே எதை இழந்தாலும் என் பிதாவாகிய தேவன் தந்திருக்கக்கூடிய அந்த மகிமையை இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால் நான் இழக்க சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லி வாய் திறவாதவராய் காணப்பட்ட இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில கூட பல நேரங்களில் கோபங்கள் தூண்டப்படக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் எத்தனையோ வார்த்தைகளை நம்ம பேச ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒருவேளை வாயை திறந்து நம்ம சில பேருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவோம். பல நேரங்களில் பேச முடியாத இருக்கக்கூடிய மக்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரின்னு வச்சுக்கோங்க. அந்த மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளை நேருக்கிறாக நாம் திட்ட ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை சீட்டை கழிச்சு கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இனி உனக்கு இந்த இடத்துல வந்து வேலை கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. மேல இருக்கக்கூடிய அதிகாரியை வாயை திறந்து திட்ட முடியாது, ஆனால் மனதளவிலே திட்டலாம் தானே. கர்த்தர் சொல்லுகின்றால் உள்ளிந்திரியங்களையும் பார்க்கக்கூடிய தேவன். கீழ்ப்படியாமை என்கின்ற நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்க வேண்டும் என்றால் வெளியரங்கமாகவும் உள்ளரங்கமாகவும் உன்னுடைய அந்தரங்கமான வாழ்க்கையிலும் கூட எல்லா விதமான விஷயத்திலும் பொறுமை உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். கோபப்படாத நிலைகளிலே உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி இருந்தா தான் தேவன் வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய இளைப்பாறுதலின் மகிமையை நீயும் நானும் பெற்றுக்கொள்ளும் மனிதனாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையில இது ஆவிக்குரிய கோபம் தானே. நிறைய பேர் வந்து ஆண்டவராகிய இயேசுவை அதற்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிப்பாங்க. இயேசு அந்த ஆலயத்திற்குள்ளாக வரக்கூடிய நேரத்துல கயிற்றினாலே ஒரு சவுக்கு ஒன்றை உண்டாக்கி அங்கு காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களையும் அடிச்சு துரத்த ஆரம்பிச்சார் தானே. அந்த மாதிரி கோபம் அது நியாயமான கோபம் இல்ல. கர்த்தருடைய வீட்டை பற்றி தான் பக்தி வைராகியத்தில் வந்து கோபப்படலாம். ஆனால் எல்லா விதமான கோபத்தையும் பக்தி வைராகியம் என்கிற ஒரு பேர்ல நீயும் நானும் அழைக்க கூடாது. எனக்கு மேல கூடிய அதிகாரி திட்டக்கூடிய நேரத்துல நீ அவனுக்கு பதிலுக்கு பதில் பேசி இது கர்த்தருடைய நாமத்தினாலே பக்தி வைராகியத்தினால் உருவாக்கப்பட்டதுன்னு சொன்னா அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல ஆண்டவராகிய தேவனுடைய ஆலயம் தீட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, அவருக்கு அந்த ஆலயத்துக்கு சம்பந்தமே இல்லை. அவர் இந்த ஆலயத்தை கட்டவும் இல்லை, அந்த ஆலயத்துல எந்த விதமான காரியத்தினூடாக கடந்து போகவும் இல்லை. என்றாலும் கூட தேவனுடைய வீடுனா அது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் தேவனுடைய அந்த வீட்டை கள்ளர் குகையாய் மாற்றிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைகளை கண்ட மாத்திரத்துல ஆண்டவராக தேவன் சவுக்கை உண்டாக்கி அவர்களை அடித்து துரத்துகிறதை பார்க்க முடியும். அது வைராகியம். ஆனால் எல்லா விதமான ஆட்களையும் அடிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நம்மகிட்ட வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்களை பார்த்து அடியடின்னு சொல்லி அடிச்சு போட்டுட்டு கேட்கக்கூடிய மக்களை பார்த்து நீங்கள் சொல்கிறீர்கள் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வீட்டை பற்றிதான பக்தி வைராகியத்தினாலே நான் அவனை அறைந்தேன் ஐயா, மற்றபடி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. நான் வந்து செருப்பை வச்சு அடிச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வீட்டை பற்றிதான பக்தி வைராகியம். கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அப்ப உண்மையான பக்தி வைராகியம்னா என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வீட்டுல அசுத்தமான காரியம் வருகிறதை காணக்கூடிய நேரத்துல கோபம் வரலாம். ஆனால் என்னுடைய பொறுமையை ஒருவன் சோதிக்கக்கூடிய நேரத்துல நீயும் நானும் கோபப்படாமல் அமைதியாய் காணப்பட்டால் தான் உனக்கு இந்த ஆண்டவராக தேவனால் வைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இளைப்பாறுதலின் மேன்மையை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப ஒரு நிமிஷம் நீங்களே கண்ண மூடி யோசிச்சு பாருங்க, எத்தனை விஷயத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாமல் கோபப்பட ஆரம்பிக்கிறோம். வெளியே சொல்ல முடியாம, ஆனா மனதளவில் எத்தனை விதமான அந்த கோப தாபங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடியதாக ஒன்றாக விளங்குகிறது. அவைகளை முதல் காரியம் நீங்கள் விட்டு ஒழிக்க ஆரம்பித்தால் தான் ஆண்டவராக தேவனுடைய வேதம் சொல்கிறது, சாந்தம் நிறைந்தவனாய் நீ உன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் தான், பொறுமை உள்ளவனாய் உன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தால் தான். அதனால கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தில் திருப்பி ஓங்கி கொடு, அப்படி இல்லை, இன்னொரு கன்னத்தையும் திருப்பி காண்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொறுமையினுடைய உச்சக்கட்டம் உன்னுடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். பதிலுக்கு பதில் நீங்கள் செயல்படுத்தப்படாமல் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை நீங்கள் சகிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தரால் வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய இளைப்பாறுதலின் மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 18வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. உபாகமம் 21:18 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகின்ற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவன் இருக்கிறது உண்டானால்,
கீழ்ப்படியாமை என்கிறது எதன் மூலமாய் வருகிறது அப்படின்னா, இரண்டாவது காரியத்தை பாருங்க. தகப்பன் சொல்லையும் தாயினுடைய சொல்லையும் கேளாமல் அவர்களால் தண்டிக்கப்பட்டாலும் திரும்பவும் அதே காரியத்தை செய்யக்கூடிய ஒரு நிலை. இதுக்கு பேர் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே வரக்கூடிய ஒரு துணிகரம். நிறைய முறைகள்ல நீங்களும் நானும் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகின்றார், நீ மனம் திரும்பு, நீ ரட்சிக்கப்படு, ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையாய் நீ மாற்றமடைய வேண்டியது அவசியம். ஆண்டவருடைய நாமத்தினால் 2 நாள் அழுது புலம்பி நீங்களும் நானும் ஜெபிக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறோம். ஆண்டவரே, நான் இந்த மாதிரி இனிமே நான் யார்கிட்டையும் போய் இந்த மாதிரியான விஷயங்களை யாவற்றையும் எந்த விதமான காரியத்தை நான் பேச மாட்டேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமா வாழ்வேன் ஆண்டவரே. 3வது நாளில் அதே விதமான தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே தலை தூக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அதற்கு பெயர் கர்த்தர் சொல்லுகின்றார் துணிகரம் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசுகின்றார். துணிகரமான நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கீழ்ப்படியாமை என்கின்ற நிலை நம்முடைய வாழ்க்கையிலே தானாக மெய்யாகவே கடந்து வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் படியில இந்த துணிகரமான நிலை எதனால் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கும்? எனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது? இந்த மாதிரி நம்முடைய உள்ளம் சார்ந்த மறைவான ஒரு மன மேட்டிமை வரும் பொழுது அவனுக்கு நான் ஏங்க கீழ்ப்படிய வேண்டியது அவசியம்? இப்ப பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை பற்றி அவர் பேசுகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? எங்க அப்பாவுக்கு என்னையா தெரியும், எங்க அம்மாவுக்கு என்னையா தெரியும்? அவர்கள் எல்லாம் அந்த காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள், 10ஆம் பசலியாக காணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மக்கள். அவர்களுக்கு இந்த காலங்களை பற்றி என்ன தெரியும்? அவர்களுக்கு இந்த காலத்திலே ஏதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைகள் யாவற்றையும் மாற்றி அமைக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி தகப்பனையும் தாயையும் ஒருவன் அலட்சியம் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் துணிகரமாய் அவர்கள் பேசும் எந்த வார்த்தைக்கும் செவி கொடுக்க மாட்டான். இப்ப கர்த்தருடைய வேதத்துல என்ன காரியத்தை பார்க்க முடியும் அப்படின்னா, உள்ளே காணப்படக்கூடிய பல விதமான மறைவான மன மேட்டிமை, என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை. முதல் காரியம், நீங்க கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறது உண்டானால் முதல் விஷயத்தை நீங்களும் நானும் ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். கர்த்தராகிய தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள் வந்த உடனே நீங்களும் நானும் யோசிக்க வேண்டிய முதல் காரியம், எல்லா மனுஷன் மத்தியிலே இருந்து ஒரு படியை ஆண்டவராகிய தேவன் கீழே இறக்கி என்னை வைத்திருக்கிறார் அப்படிதான் நம்ம நினைக்கணும். 2வது, ஆண்டவராகிய தேவனுக்குள் இன்னும் நீங்கள் வளர ஆரம்பிக்கிறது உண்டானால் முதல் படியை தாண்டி 2வது படி, இன்னும் நான் மனுஷனுடைய நிலைகளில் நின்று கீழ் இறக்கப்பட்டவனாய் நான் காணப்பட ஆரம்பிக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஆவிக்குரிய காரியத்திலே வளர 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 உலக ரீதியான காரியத்திலே நீங்கள் குறைவுபட்டவர்களாய் தாழ்த்தப்படக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கக்கூடிய ஒரு நிலைகளை ஆசரிக்க பழக வேண்டியது அவசியம். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு எதிர் பேசக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, எல்லா காரியங்களையும் தெரிந்தவனை போல பேசக்கூடிய ஒரு மனிதனாய் அல்ல. அன்றைக்கு ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அங்கு காணப்படக்கூடிய மனிதர்களிலே ஒருவன், அங்கு காணப்படக்கூடிய ஒரு கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே காணப்படக்கூடிய அந்த பிரதான ஆசிரியர் ஒருவன் பேசுகின்றான். இவன் ஆண்டவருக்கு விரோதமான வார்த்தையை பேசுகின்றான். அவனுடைய வாயிலை அடியுங்கள்னு சொல்றான். சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், என்னையா நீ சொல்லுகின்றாய், வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, உன்னை ஆண்டவராகிய தேவன் உன்னை அடிப்பார் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகின்றார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அந்த நாள்ல அவர் பெரிய ஒரு வல்லமையான ஊழியம் செய்யக்கூடிய ஊழியக்காரர். உடனே இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, பிரதான ஆசாரியனையா நீ அநேக விதமான தீதான வார்த்தைகளை பேசுகிறார்? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அடுத்த வார்த்தையை சொல்லுகின்றார், அவர் பிரதான ஆசாரியன் சொல்ல எனக்கு தெரியாது, பிரதான ஆசாரியனை தீது சொல்லக்கூடாது என்கிறது கர்த்தருடைய வேதம். நான் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறேன் என்கிறதை பற்றி பேசுகின்றார். இன்னைக்கு யார்ட்டையாச்சும் போய் நீங்க செஞ்சிருக்கக்கூடிய தப்புக்காக ஒருவரோடு கூட ஒருவர் நீங்கள் சமாதானம் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களை அவர்கள் மன்னிக்கும்படிக்காய் நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. சபையில போய் சொல்லி பாருங்க. நான் ஏன் அவனிடம் போய் கேட்கணும்? நான் அவனுக்கு விரோதமா எந்த விதமான காரியத்தை செய்யலையே. நான் அவனுடைய காரியங்களோடு கூட ஒப்புராகக்கூடிய அளவுக்கு எந்த விதமான தவறான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில வரல. நான் ஏன் பின் போய் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம்? இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல எல்லா விதமான சீஷர்களையும் ஆண்டவராகிய தேவன் வரவழைத்து உட்கார வைத்து அவர்களோடு கூட பந்தி இருந்து முடித்த பிறகு இயேசு தன்னுடைய அறையிலே இருக்கக்கூடிய அந்த அறைக்கட்டை எடுத்து தன்னுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு அவர்களுடைய பாதங்களை இயேசு கழுவ துவங்க ஆரம்பித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அவர் பெரிய ஒரு மெசியாவாக, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனால் அனுமதிக்கப்பட்ட வல்லமை பெற்றவராக காணப்பட ஆரம்பித்தாலும் மனிதர்களின் காலை கழுவும் ஒரு தேவனாக அவர் தன்னை உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்தார். இந்த வார்த்தை, இந்த காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு அவர் சொல்லுகின்றார், எல்லா ஜனங்களாலும் தேவன் என்றும் எல்லா ஜனங்களாலும் கர்த்தராகிய இயேசு என்றும் அழைக்கப்படக்கூடிய நானே உங்கள் கால்களை கழுவுகிறது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தாழ்மை நிறைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கும் தேவைப்பட ஆரம்பிக்கிறது. என்னையே நான் மெச்சிக்கொள்ளக்கூடிய நிலை. என் பிரசங்கத்தை மாதிரி யாராச்சும் பிரசங்கம் பண்ண முடியுமா? என் ஊழியத்தை மாதிரி யாராச்சும் ஊழியம் பார்க்க முடியுமா? என்னுடைய நிலைகளைப் போல இத்தனை விதமான காரியங்களை செயல்படுத்த யாரும் இல்லை. உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றிற்கும் முழு மூலதனமாக காணப்படக்கூடியவர் இயேசு என்கின்ற அந்த தேவனாகிய கர்த்தரால் நீ இயக்கப்படும் பொழுதுதான் இத்தனை பெரிய காரியத்தை சாதிக்கின்றாய். மற்றபடி உன்னுடைய ஞானம், உன்னுடைய பலமும், உன்னுடைய வல்லமையும் எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள், என்னுடைய சகோதரன் வின்சென்ட் செல்வகுமார், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் போய் ஒவ்வொரு நாள் இரவு நேரத்திலும் ஜெபிக்கிறது வழக்கம். எங்க கூட ஒரு அருமையான ஒரு சகோதரன் ரட்சிக்கப்பட ஆரம்பித்திருந்தார். அவருக்கு படிக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப நேர்த்தியாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு சகோதரர். என்னை காட்டில் ஒரு வயசு கூட நல்லா, அதாவது படித்து ரொம்ப ஜீனியஸாக நிறைய மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு சகோதரர். இந்த சகோதரனுடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மன மேட்டிமை. என்ன மேட்டிமை அப்படின்னா, படிக்கக்கூடிய விஷயத்துல என்னை மிஞ்சி யாருமே கிடையாது. அண்ணன் அன்னைக்கு சில வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய நேரத்தில் மன மேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. எதையாகிலும் பற்றி உங்களுடைய மனதிற்குள் உங்களை அறியாமல் மேன்மையான நினைவு இருக்கிறது உண்டானால் நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்பட வேண்டியது அவசியம். உடனே அந்த சகோதரர் கர்த்தருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தை பற்றி எனக்கு ரொம்ப மிகுதியான மேட்டிமை உண்டு. ஆண்டவரே, என்னுடைய அறிவை பற்றி நான் நிறைய காரியங்களை நான் யோசிக்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்குகிறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில் எனக்கு உண்டான இந்த அறிவை பற்றி தான் மேட்டிமை அகன்று போகும்படி என்னுடைய அறிவையே என்னை விட்டு எடுத்து போடுங்கன்னு சொன்னார். கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரை, எப்படியாச்சும் என்னுடைய அறிவை எடுத்து போட்டுங்க. என்னுடைய உள்ளத்துக்குள்ள இந்த அறிவை பற்றி தான் மேட்டிமை ரொம்ப ஜாஸ்தியாக காணப்பட ஆரம்பிக்கிறதுனால எல்லா ஜனங்களையும் நான் துஷ்டமாக, அதாவது எல்லா விதமான மக்களையும் நான் ரொம்ப கீழ்த்தரமாக நான் மதிப்பீடு செயல்படுத்த ஆரம்பிக்கின்றேன். ஆகவே இந்த அறிவை என்னை விட்டு எடுத்து போட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தரை நோக்கி அவர் ஊக்கமாக அழுது ஜெபிக்க ஆரம்பிச்சார். அந்த அறிவை பற்றி தான் எனக்கு ரொம்ப மேட்டிமை ரொம்ப அதிகமா இருக்கு. ஆண்டவரே, இந்த அறிவை என்னை விட்டு போகும்படிக்காக ஜெபிக்க வேண்டும். அண்ணன் மூலமா ஒரு ப்ராஃபஸி வந்துச்சு, தீர்க்கதரிசனம் வந்துச்சு. மகனே, நீ செய்யக்கூடிய ஜெபத்தை, அண்ணன் எதிர்த்தாப்புல உட்காந்துருக்கிறாங்க. என் பக்கத்துல அவர் உட்காந்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஞானத்தை பத்தி எனக்கு ரொம்ப ஜாஸ்தி பெருமை, ஞானத்தெல்லாம் எடுத்து போடுங்க ஜெபம் பண்ணக்கூடிய நேரத்துல ஏத்தாப்புல இருக்கக்கூடிய அண்ணன் மூலமா தீர்க்க தரிசனம் வந்தது. மகனே, நானும் நீ சொன்ன வார்த்தையின்படி அதாவது உன்னுடைய தலைக்குள்ள தேடி தேடி பார்த்தேன்ப்பா, ஞானத்தை உன்னையும் காணாம நான் எதை எடுத்து போடுன்னு கேட்டார். யோசிச்சு பாருங்க, ஞானமே இல்லாத இருக்கக்கூடிய நான் எதை குறித்து மேன்மை பாராட்ட முடியும்? யோசிச்சு பாருங்களேன், ஒண்ணுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப அழகு நிறைந்தவர்கள் என்று சொல்லி பார்த்தால் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான மக்கள் உங்களை காட்ட ரொம்ப அழகு நிறைந்தவர்கள் அதிகம் உண்டு. படிக்கக்கூடிய விஷயத்துல அதிகமாக படித்தவன் நான் தான். என் கையில பெரிய ஒரு பேங்கினுடைய பொறுப்பை தந்திருக்கிறாங்களே, என்னுடைய கரங்களை இத்தனை விதமான காரியங்களை நம்பி தந்திருக்கிறாங்களே என்று சொல்லி ஒருவேளை நம்முடைய மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு நினைவு வர ஆரம்பிச்சிருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களை காட்டிலும் எத்தனையோ விதமான ஜீனியஸ் நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். இதுல கர்த்தரை நோக்கி அவர் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு அவர் பேசின பதில பாருங்க. உன்னுடைய தலையில நான் என்னுடைய விரலை விட்டு நான் தேடி தேடி பார்க்கிறேன்ப்பா, ஞானம் எங்க இருக்குன்னு நான் தேடி பார்க்கிறேன். ஒரு இடத்துல ஞானம் இருந்த மாதிரி தெரியலையே, அறிவு இருந்த மாதிரி தெரியலையே, எதை நான் எடுத்து போட வேண்டும் என்று கர்த்தர் அண்ணன் மூலமா பேச ஆரம்பித்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களில் என்னையே நான் மெச்சிக்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றேன். என்னுடைய வாழ்க்கையில தான் நான் ஞானமாய் பேசுகிறேன், என்னுடைய காரியத்துல ஞானமாய் பேச ஆரம்பிக்கின்றேன். இந்த ஞானத்தினுடைய நிலைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ரொம்ப பெரிய பறவைகளிலே பெரிய பறவையாய் காணப்படக்கூடிய தீக்குருவி, அதாவது உங்களுக்கே நல்லா தெரியக்கூடிய ஒரு காரியம், தீப்பறவை என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது இந்த ஆஸ்ட்ரிச் என்கிற ஒரு பறவை. இந்த ஆஸ்ட்ரிச் என்கிற அந்த பறவையினுடைய காரியத்துல, அந்த யோபுனுடைய புஸ்தகத்துல அந்த தீக்குருவியை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். தீக்குருவிக்கு ஆண்டவராக தேவன் ஞானத்தை விலக்கி வைத்திருக்கிறார் என்கிறதை பற்றி. என்ன காரியத்தை கர்த்தராக தேவன் விலக்கி வச்சாரு அப்படின்னா, சில விஷயங்களை அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், தீப்பறவையை சில விலங்குகள் துரத்த ஆரம்பிக்குமா, ஆஸ்ட்ரிச் என்று அழைக்கப்படக்கூடிய பெரிய அந்த நெருப்பு கோழியை சில விலங்குகள் துரத்த ஆரம்பிக்குமா. அதனுடைய உருவம் உங்களுக்கு நல்லா தெரியும். அது அநேகம் ரொம்ப ஸ்பீடாய் ஓடக்கூடிய ஒரு பறவையும் கூட. அது என்ன செய்யும், வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்துல, வேறு வழியில மாட்டிக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல தப்பித்துக் கொள்ளும்படிக்காக அது தரையை தோண்டி தலையை மட்டும் உள்ள விட்டு அப்படியே அதாவது இந்த தன்னுடைய தலை அதாவது ஒரு மண்ணுக்குள்ளாக போட்டு அப்படியே மறைத்து வைத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். உடம்பெல்லாம் வெளியே நிற்கும், தலை மாத்திரம் உள்ள போய் ஒரு பெரிய ஒரு குழிக்குள்ளாக உள்ளே போய் மாட்டி வைத்துக் கொள்கிறதை பார்க்க முடியும். எப்படிப்பட்ட ஞானம் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, நம்முடைய அறிவும் நம்முடைய அந்தஸ்தும் இப்படித்தான். ஆண்டவராக தேவன் சொல்கின்றார், எந்த விஷயத்தில் நீ உன்னுடைய காரியங்களை பற்றி அறிவுள்ளவன் அறிவாளி என்கிறதை பற்றி யோசித்து பார்க்க முடியும்.
கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில எல்லா விதமான மனிதனை காட்டிலும் நீ மெய்யாகவே உயர்ந்தவனாய் காணப்படுகிறது இல்லை. கர்த்தராகிய தேவன் தம்முடைய வேத இந்த வசனத்தின் மூலம் சொல்லக்கூடிய நல்ல காரியத்தின் அடிப்படையில உன்னையே நீ தரை மட்டும் தாழ்த்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கீழ்ப்படியக்கூடிய மனம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர முடியும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 8வது அதிகாரம் 7வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ரோமர் 8வது அதிகாரம் 7வது வசனத்துல இந்த வார்த்தை நாம் வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறதே. மூணாவது காரியமாக என்ன இருக்கிறது அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமை வருகிறதுக்கு மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, மாம்சீகமான சிந்தை. ஒரு மனிதன் ஆண்டவராக தேவனுக்குள் வந்த மாத்திரத்துல அவன் ஆவிக்குரியவனாய் மாற்றமடைய துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். அவனுடைய மாம்சீகமான எல்லா விதமான அணுகுமுறையும் அவனுடைய வாழ்க்கையை தாண்டி கடந்து போகணும். எந்த விஷயத்தையும் மாம்சீகமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில யோசிக்க கூடாது. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தான். ஏன்னா அவன் மாம்சத்தை புறம்பே தள்ளி ஆவிக்குரிய வாழ்க்கையை நோக்கி அவன் கடந்து வர துவங்கி விட்டான். இனி அவனுடைய வாழ்க்கையிலே மாம்சீகமான நினைவுக்குரிய காரியங்கள் எந்த இடத்திலும் கடந்து வந்து விடவே கூடாது. ஒருவன் ரட்சிக்கப்பட்டவன் முழுமை அடைந்த ரட்சிப்பினுடைய முழுமையான திட்டத்தை பெற ஆரம்பித்திருக்கிறது உண்டானால் அவனுடைய எண்ணம், அவனுடைய நோக்கம் எல்லாம் மாம்சத்துக்கு அடுத்ததாக காணப்படவே கூடாது. இப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறாது இருக்கிறது உண்டானால் மாம்சீக பிரகாரமாய் நீங்களும் நானும் கவலைப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்மை அறியாத ஒரு கவலை, இந்த ஒரு உயர்வு என்னுடைய வாழ்க்கையிலே மறுக்கப்படுகிறதுக்கு அநேகம் விதமான பிரச்சனைக்குரிய காரியங்கள் வருகிறது. அவன் தான் பிரச்சனை, இவன் தான் பிரச்சனை என்று சொல்லி மாம்சீக பிரகாரமாக நீங்களும் நானும் யோசித்து பார்த்து அநேகம் கவலைகளின் ஊடாக கடந்து வரக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ ஆவிக்குரியவனாய் என்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை துவங்க ஆரம்பித்து விட்டாயோ அன்று முதல் நீ மாம்சத்திற்கு இறந்து போனவனாய், செத்து போனவனாய் காணப்படுகின்றாய். மாம்சம் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். மாம்சீகமான யோசனைக்குரிய காரியங்கள் உள்ள வரவே கூடாது. ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மனிதன் புதிதாய் பிறங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் தான் மேலோங்கி வர வேண்டுமே தவிர மாம்சீகமாய் அவன் கவலைப்படுகிறது, மாம்சீகமாய் புலம்புகிறது, மாம்சீகமாய் வேதனைப்படுகிறதும், மாம்சீகமான துக்கத்தின் ஊடாக கடந்து போகிறதும் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு உரியது அல்ல என்று கர்த்தருடைய வேதம் சொல்ல ஆரம்பிக்கும். மாம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் வசனத்தில் என்ன போட்டுக்கு, தேவனாகிய கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் உங்களை அது உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நீ ஆவிக்குரிய அணுகுமுறையோடு கூட அணுக நீ பிரயாசப்படு. எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், அதாவது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு சுகமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒருவனுக்கு பலவீனமாய் காணப்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை எதை நமக்கு சுட்டி காண்பிக்க ஆரம்பிக்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய தேவன் நினைத்தால் இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் உருமாற்றம் அடைய செய்ய முடியும். ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அவைகள் எல்லாம் இல்லாமல் போகிறதை பார்க்க முடியும். கடன் பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கடன் பிரச்சனை எப்படி நான் என்னுடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே தீர்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய ரீதியாக நீங்கள் அந்த பிரச்சனையை அணுக வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய மனிதனாய் காணப்படக்கூடியவன் ஜெபத்தின் மூலமாக இவைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடிய வல்லமைகளை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கின்றான். அவனுடைய உபவாசத்தின் மூலம், அவனுடைய சகலவிதமான கீழ்ப்படியக்கூடிய நிலைகளின் மூலம் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை பெறக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்குகிறதுனால அவன் தன்னுடைய ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கும் ஆவிக்குரிய தீர்வை அவன் மெய்யாகவே பெறக்கூடியவனாய் விளங்குகின்றான். ஆனால் இந்த நாட்கள்ல நான் என்னுடைய வாழ்க்கையில எதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கின்றேன், ஆவிக்குரிய மனிதன் என்கிற பேர் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் ஏதாகிலும் ஒரு பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் ஆவிக்குரிய ரீதியாக அல்ல, மாம்சீக பிரகாரமாகவே நான் அணுக ஆரம்பிக்கின்றேன். மாம்சீக பிரகாரமாக நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பிரச்சனை நான் மாற வேண்டும் என்று சொன்னால் இதுல இத்தனை பேருடைய கரங்களிலிருந்து இவ்வளவு விதமான காசை வாங்கி இந்த மூலதனத்தை நான் அதிகமாக போட்டு இந்த தொழிலை இன்னும் நான் விருத்தியடைய பண்ண ஆரம்பித்தால் இதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதத்தை நான் பார்க்க முடியும். இல்லை, ஆவிக்குரிய மனுஷனுக்கு இந்த கணக்கு தப்பாகவே வருகிறதை பார்க்க முடியும். நீங்க வாங்கி போடுவீங்க, அதுல இன்னும் அநேகம் நஷ்டம் வருகிறதை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நீ மாம்சத்திலே நின்று உருமாற்றம் அடைய பண்ணி ஆவிக்குரியவனாய் கடந்து போக ஆரம்பிச்சிட்ட. இனி மாம்சீகத்தினுடைய கால்குலேஷன் உன்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. மாம்சீகத்திலே நீ செய்யக்கூடிய எந்த விதமான அணுகுமுறையும் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை உருவாக்குது. ஏன்னா ஆவிக்குரிய கணக்கு தான் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை தர முடியுமே தவிர மாம்சீகத்தினுடைய கணக்கு ஆவிக்குரியவனுக்கு எந்த விதமான மாற்றத்துக்குரிய காரியங்களை உருவாக்குகிறது இல்லை. கர்த்தர் என்ன விதமான காரியத்தை சொல்லுகின்றார் அப்படின்னா, மாம்சீகமான அணுகுமுறையை முதல் காரியம் அப்புறமாக்கி
ஆவிக்குரிய நிலைகளை நோக்கி நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் கீழ்ப்படியாமை என்கின்ற நிலைகளை தாண்டி கடந்து போகும் மக்களாய் விளங்குவோம். ஏன் அப்படின்னா, இந்த மாம்சம் தான் ஆவிக்கு கீழ்ப்படியாது, மாம்சம் தான் தேவனுக்கு கீழ்ப்படியாது, மாம்சம் தான் ஆவிக்குரிய நிலைகளுக்கு மெய்யாகவே ஒத்துவராது இருக்கக்கூடிய காரியங்களை உருவாக்குகிறதை பார்க்க முடியும். உதாரணமாக, ஆவியில நான் உற்சாகமாக இன்றைக்கு நான் போய் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வார்த்தையின் அடிப்படையில இன்றிலிருந்து 3 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போகின்றேன். இன்னைக்குல இருந்து பச்சை தண்ணி கூட பல்ல படாம ஆண்டவருடைய நாமத்தினால 3 நாள் இரவும் பகலும் ஃபாஸ்டிங் இருக்கும்படிக்காக நான் கடந்து போகின்றேன். இன்னைக்கு பார்த்து நம்ம வீட்டுல நம்ம அம்மாவோ வீட்டம்மாவோ அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்களோ இன்னைக்கு பார்த்து சொல்லிட்டாங்க, தம்பி இப்பதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கூட அழியக்கூடிய அந்த காரியம், அதுல நிறைய மீன்களை பிடிச்சு வச்சிருக்கிறோம்ப்பா. இன்னைக்குதான் பாரு, இந்த மீன்கள் பார்த்தா பெரிய பெரிய மீன்களா நம்முடைய கரங்களில் கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு உனக்காக நான் மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கிறேன், மீன் பொறிச்சு கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு முன்னால கொண்டு வந்து வச்சிருவான். உடனே நான் என்ன விதமான காரியத்தை யோசிக்கிறேன், கர்த்தாவே என்னை நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும். இன்னைக்கு இருந்து நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டேன், ஆனால் இந்த மீனினுடைய நிலைகளை மாற்ற என்னால் முடியல. ஆகவே ஆண்டவருடைய நாமத்தினால இந்த ஒரு நாளை நான் லீவு போட்டு, நம்ம லீவு போடுறதெல்லாம் எங்கெங்க நம்ம லீவு போடுவோம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எங்கே லீவ் போடுவோம்? சபைக்கு வரங்களுக்கு லீவ் போடுவோம், ஆனால் வேலைக்கு போகிறதுக்கு லீவ் போட மாட்டோம். அப்புறம் ஃபாஸ்டிங் ப்ரேயர் வரக்கு லீவ் போடுவோம், அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு நம்ம லீவ் போட மாட்டோம். எல்லா விதமான விஷயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது எது அப்படின்னா, கர்த்தராகிய தேவனை ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், சரி கட்டிடலாம். ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா, நீங்கள் இரக்கத்தில் நிறைந்த ஒரு பிதா தானே, உங்கள்கிட்ட தான் நான் ஒரே ஒரு நாளை நான் லீவ் கேட்குறேன் ஆண்டவரே. இங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய மேல் அதிகாரிகிட்ட போய் நான் லீவ் கேட்டால் அப்படியே நாய் மாதிரி கடிச்சிருவான் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் கர்த்தராகிய தேவன், இரக்கமுள்ள ஒரு தேவன், உங்கள்கிட்ட நான் லீவ் கேட்டால் எல்லா விதமான காரியத்தையும் தரக்கூடிய ஒரு தேவன் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் ஐஸ் வச்சு அப்புறம் என்னென்ன விதமான காரியம் உண்டு எல்லா காரியத்தையும் செய்து நாம் விடுப்பு எடுத்து அடுத்த நாளில் நம்ம ஃபாஸ்டிங் வைக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவோம். 2வது நாளில் பார்த்தீங்கன்னா, அடுத்த வீட்டில் ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய ஆள், இன்னைக்கு எங்கள் வீட்டில் கல்யாணத்துக்காக உனக்குன்னு சொல்லி நிறைய விசேஷமான விருந்து யாவற்றையும் கொண்டு வந்து ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்க ஆரம்பிப்போம். கர்த்தாவே இன்னைக்கும் பாருங்க, அவன் பாருங்க, அதாவது வீட்டுக்கு முன்னாடி கட்டி போட்டுக்கக்கூடிய அந்த ஆட்டை வச்சு பிரியாணி போட்டுக்கலாமே என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட 2வது நாள் எக்ஸ்கியூஸ் கேட்க ஆரம்பிப்போம். 3வது நாள் நம்ம வீட்டில் என்னங்க 2 நாள் நீங்கள் சாப்பிடாம போயிட்டீங்க, 3வது நாள் உங்களுக்காகவே நம்ம வீட்டில் வளர்த்துருக்கக்கூடிய நாட்டுக்கோழியை வச்சு நான் வச்சிருக்கிறேன். 3 நாளும் ஃபாஸ்டிங்கை விட்டுட்டு, ஆண்டவராக தேவனுக்கு தெரியாதா எந்த பிரச்சனைனாலும் இந்த காரியத்தை நான் தள்ளி போட்டேன்னு உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள உம்மால் முடியும் ஆண்டவரே, எல்லா விதமான காரியத்தையும் ஏற்றுக்கொள்கிறது உமக்கு லேசான காரியம். எப்படிதான் சொல்லுவோம், நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் அதுதான். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மாம்சீகத்தினால் ஆவிக்குரிய அந்த நிலைகளை நீயும் நானும் ஆசரிக்க துவங்க ஆரம்பித்தால் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள வல்லமைகளுக்கு உங்களாலும் என்னாலும் கீழ்ப்படிய முடியாது. நீங்கள் மாம்சத்துக்கு மரித்தவர்களாய் ஆவிக்கென்று பிழைத்தவர்களாய் என்றைக்கு நீங்கள் மாற்றமடைய ஆரம்பிக்கிறீர்களோ அன்றுதான் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் முழுவதும் கீழ்ப்படியும் அனுபவம் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். முழுவதும் கீழ்ப்படியக்கூடிய அனுபவம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவராக தேவன் ஒரு நாள் ஆபிரகாமை பார்த்து அழைக்க துவங்க ஆரம்பித்தார். ஆபிரகாமே, ஆபிரகாமே, இதோ நான் இருக்கிறேன் கர்த்தாவே. நான் காண்பிக்கக்கூடிய மோரியா தேசத்திலே காண்பிக்கக்கூடிய மலைகள் ஒன்றிலே கடந்து போய் உன்னுடைய ஒரே குமாரனாய் காணப்படக்கூடிய, உன்னுடைய ஏகசுதனாய் காணப்படக்கூடிய, நீ மிகவும் நேசிக்கக்கூடியவனாய் காணப்படக்கூடிய ஈசாக்கை மோரியா தேசத்திலே காணப்படக்கூடிய மலைகள் ஒன்றிலே போய் நீ பலி கொடுக்க வேண்டியது அவசியம். ரொம்ப நாளைக்கு பிறகு பிறந்த இந்த பையன், கர்த்தராகிய தேவன் அவனை பார்த்து, இந்த ஆபிரகாமை பார்த்து கேட்கின்றான், உன் பையனை எனக்கு முன்பதாக நீ தகன பலியாக கொடுக்க வேண்டியது அவசியம். நீங்களும் நானுமாக இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இப்போ நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொல்லுறாரு? அதாவது உன்னுடைய பிள்ளை கொண்டு வந்து போடுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா ரொம்ப ரொம்ப சேட்டை பண்ற ஆண்டவரே, ஒரு பிள்ளைக்கு 3 பிள்ளை கொண்டு வந்து விட்டுட்டு போறேன், அதை கேட்க மாட்டார். இப்ப கர்த்தர் என்ன கேட்கிறார்? உன் கையை காலில் போட்டுக்கக்கூடிய நகை செயின்லாம் கொண்டு வந்து போடுன்னு சொன்னா, ஆண்டவராகிய தேவன் நீர்தான், பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் தகப்பன் நீர்தான், எல்லா காரியங்களும் உம்முடைய கருத்திலிருந்து நம்ம சொல்லவும் மாட்டோமா? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அடிப்படையில் நம்ம பேசக்கூடிய வார்த்தை எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல பொண்ணுக்கும் அதன் பின்பதாக வெள்ளிக்கும் எல்லா விதமான உறைவிடங்கள் உங்க கையில் இருக்கும்போது, இந்த ஆஃப்டரால் ஒரு 2 பவுன் நகையவா நீங்க கேட்க போறீங்க? ஆண்டவரே, கேட்போம். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் ஆபிரகாமை ஆண்டவராக தேவன் அழைத்து தன்னுடைய ஒரே குமாரனை கேட்ட மாத்திரத்துல அவர் மறுப்பு ஏதும் சொல்லாமல் தேவனுக்கென்று முழுவதும் ஒப்புக் கொடுக்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பிள்ளையாண்டான் மேலே கத்தியை போடும்படிக்காய் தன்னுடைய கரங்களை ஓங்கின நேரத்தில் கர்த்தர் அவனோடு கூட பேசுகிறார். ஆபிரகாமை நிறுத்து, அதாவது அந்த பிள்ளையாண்டுடைய கழுத்தின் மேலே நீ அந்த கத்தியை வைத்து நீ அவனை வெட்டி போட்டு விடாதே.
ஏனென்றால் நீ உண்மையாகவே எனக்கு கீழ்ப்படியக்கூடியவன் என்கிறதை நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். தேவன் எதை கேட்டாலும் எடுக்கக்கூடிய அந்த மனத்திற்கு பெயர் தான் கீழ்ப்படியக்கூடிய அனுபவம். இது எப்ப வரும் அப்படின்னா, ஆவிக்குரிய நிலை உன்னுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுதுதான் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனம் முழுவதுமாய் வருகிறதை பார்க்க முடியும். மாம்சத்தில் நீயும் நானும் சிந்திக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆண்டவராக தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படியக்கூடிய நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர முடியாது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தராக தேவன் கீழ்ப்படியக்கூடிய அனுபவங்களை எதிர்பார்க்கும் ஒரு தேவனாய் விளங்குகின்றார். இந்த கீழ்ப்படியக்கூடிய அனுபவம் தான் இறுதி நாளிலே தேவனுடைய முழு இளைப்பாறுதலின் வல்லமைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிமுறை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நீங்கள் ஆண்டவராக தேவனுக்கென்று எதையெல்லாம் இழக்கும்படிக்கு சம்மதிக்க வேண்டும். எல்லா விஷயத்தையும், என்னுடைய மானம், என்னுடைய மரியாதை, என்னுடைய எல்லா விதமான காரியங்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய மேன்மை, எனக்கு உண்டா ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராக தேவனுக்கென்று விடும்படிக்காக என்னை கர்த்தராக தேவன் கேட்டால் மறுபேதும் சொல்லாமல் நான் கொடுக்கக்கூடிய அளவிற்காக காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை பாருங்கள். பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து கேட்கின்றார். என்ன காரியத்தை கேட்கின்றார்? நீர் எல்லா விதமான மனுஷனுக்கு முன்பதாக, எல்லா விதமான மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு நிர்வாணமாய் அதிலே தொங்க உமக்கு சம்மதியான்னு கேட்கிறார். பிதாவாகிய தேவன் கேட்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய நிலை உங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் தன் மானம் போக எந்த மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்படித்தானே? எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கூட மானத்தை இழந்து வாழ எவனும் சம்மதிக்கவே மாட்டான். என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் எல்லா விதமான உடைமைகள் யாவற்றையும் கழற்றி நிர்வாணமாய் இந்த சிலுவிலே தொங்கக்கூடிய ஒரு நிலை என்று சொன்னால் இயேசு என்கின்ற அந்த ஆண்டவராக தேவனால் எப்படி அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? தன்னுடைய பிதாவாகிய தேவன் கேட்டார் என்கிற அந்த ஒரே ஒரு காரியத்திற்காக இப்ப யாரெல்லாம் பார்த்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அங்கு சுற்றிலும் நிற்கக்கூடிய மக்கள் யாரெல்லாம் நிற்கிறாங்க? முன்பதாக நிற்கக்கூடிய இயேசுனுடைய தாயாகிய மரியாள். அம்மாவுக்கு முன்னால போய் மானத்தை திறந்து காண்பிக்கிறது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சீஷர்களுக்கு முன்பதாக பெருமையாய் பேசப்பட்ட இயேசு கிறிஸ்து, எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்து, அந்த கீழடையும்படிக்காக இயேசு கிறிஸ்து பட்ட பாட விட்டுருங்க. ஆனால் அவமானத்தின் சின்னமாய் தன்னுடைய எல்லா விதமான வஸ்திரங்களையும் இழக்க கொடுத்த இயேசு கிறிஸ்து நிர்வாணமாய் அந்த சிலுவையிலே தொங்கக்கூடிய அந்த காட்சியை யோசிச்சு பாருங்க. உங்களாலும் என்னாலும் இந்த காரியம் சாத்தியமாக்கப்பட முடியுமா? ஒரு மனிதன் மானம் இழந்து உயிரோடு கூட வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக முடியுமா? இயேசு எல்லா விதமான காரியத்தையும் விட்டதற்கு ஒரே ஒரு காரணம், பிதாவாகிய தேவனுக்கு முழுவதும் கீழ்ப்படியும் இயேசு. தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய விருப்பத்தை ஒரு காரியத்தையும் இயேசு செய்யவே இல்லை. எல்லா காரியத்திலும் பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்தை மட்டும் செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் விட வேண்டியது அவசியம். எல்லா ஜனங்களும் உன்னுடைய முகத்துல காரி துப்புவாங்கப்பா. எல்லா காரியத்திலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் உனக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவார்கள். உன்னால் நன்மை பெற்றிருக்கக்கூடிய மக்கள் அநேக விதமான கொடிய தூஷணத்துக்குரிய வார்த்தைகளை பேசுவார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நான் பார்த்து நன்மையான காரியங்களை செய்திருக்கக்கூடிய என் கூட இருக்கக்கூடிய நண்பன், என் கூட இருக்கக்கூடிய மனிதன், அவனுடைய ஒவ்வொரு விதமான குறைவிலே நான் அவனுக்கு நிறைவான காரியங்களை தந்தது உண்டு. அவன் கேளாமலே எத்தனையோ விஷயங்களை தந்திருக்கக்கூடிய அவன் இந்த நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு கடைசி நேரத்தில் அவன் எனக்கு விரோதமாய் தூஷணமாய் பேசுகிறது உண்டானால் அது எப்படி என்னுடைய வாழ்க்கையிலே பொறுக்க முடியும்? இயேசு கிறிஸ்து பொறுக்க ஆரம்பித்தார். அவர்கள் ஆண்டவராகிய தேவனால் நன்மை பெற்றவர்கள். இயேசுவை பார்த்து அந்த ஜனங்கள்லாம் சொல்றாங்க, இவனை சிலுவையில் அறையும் என்கிற வார்த்தையை எல்லா ஜனத்தினுடைய வாயில் நின்று இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய நேரத்தில் இயேசுனுடைய மனம் எவ்வளவாய் நொறுக்கப்பட ஆரம்பித்திருக்கிறோம் என்கிறதை பற்றி யோசிப்பார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இத்தனை பாடுகள், வேதனைகள், இத்தனை அவமானங்கள், நிந்தைகள், காரி உமிழக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இப்போ சண்டை வரக்கூடிய நேரத்துல உங்க முகத்துல விட்டுருங்க. சண்டை வரக்கூடிய நேரத்துல எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த நபர் உங்களை பார்த்து பக்கத்துல கீழே காரி துப்புகிறது உண்டானால் உங்களுடைய மனசு எவ்வளவு கோபம் வரும் பாருங்க. எடுத்து அடிச்சிட மாட்டோம் நம்ம. அவன் அதாவது மேல கூட நம்ம மேல எந்த விதமான உமிழ்நிலையை மெய்யாக, அதாவது அந்த மனுஷன் துப்பக்கூடியவனா இல்ல, உங்களை பார்த்தவன் தரையை நோக்கி அவன் காரி உமிழ ஆரம்பிக்கிறது உண்டானால் நம்முடைய மனசுல எவ்வளவு கோபம் வரும். ஆனால் இயேசுடைய முகத்துல ஒரு மனுஷன் காரி துப்பக்கூடிய நேரத்துல இயேசு அத்தனை காரியங்களையும் ஏற்றுக்கொண்டார் என்றால் அதற்கு என்ன காரணம் என்று சொல்ல முடியும்? இயேசுனுடைய முழுவதும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு நிலை. அப்படின்னா நேரத்தம் மாம்சத்திற்கு மரித்தவனாய் காணப்பட்டவன் தான் ஆவிக்குரிய நிலைகளை மேலோங்கி ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். மாம்சத்துல உயிரோடு கூட இன்னும் நீங்கள் காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அதே கோபம், அதே எரிச்சல், அதே மூர்க்கம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறத பார்ப்பீங்க.
அதே விதமான கீழ்ப்படியாமையாகிய ஒரு நிலை, அதே விதமான தன்மைகளை, உங்களுடைய மாம்சம் மூர்க்கமாய் எழுந்திருக்கக்கூடிய தன்மைகள், இவைகள் எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடியும். நம்மை அறியாத கோபம், நம்மை அறியாத எரிச்சல், நம்மை அறியாத அநேக விதமான, அதாவது அவனுக்கு விரோதமான காரியங்களை மறைவாக நின்று செய்யக்கூடிய நிலைகள், இவையெல்லாம் எங்கிருந்து வர முடியும் என்று சொன்னால், இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே மாம்சம் மறிக்கல. மாம்சம் மறிக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் கையை கட்டிக்கொண்டு அவர்கள் செய்யும் எல்லா அவமானங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தியை நான் நிறைவு பண்றேன். மறைந்த அருமையான தேவனுடைய ஊழியம் செய்த அநேகம் குஷ்ரோகிகளுக்கு மத்தியில் ஊழியங்களை செய்த கர்த்தருடைய ஊழியக்காரியாய் காணப்பட்ட அன்னை தெரேசா, அந்த அம்மா கர்த்தருடைய நாமத்தினால அவங்க நடத்தக்கூடிய ஆசிரமத்திற்கு நிறைய மக்களுடைய கரங்களில் போய் காசுகளை வாங்கி இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் யாவரையும் பராமரிக்கிறது அவங்களுடைய வழக்கம். நிறைய செல்வந்தர்கள், நிறைய செல்வாக்கு நிறைந்த மக்கள், பெரிய பெரிய கடை முதலாளிகள், அதன் பின்பதாக நிறைய காரியங்களை செய்யக்கூடிய மக்கள்கிட்ட போய் அவங்க போய் வந்து நின்று அவங்க, அதாவது அந்த ஏழை எளிய மக்களுக்கும் அந்த குஷ்டரோகிகளுக்கும் தேவையான பணங்களை உதவியாக பெற்றுக்கொள்கிறது வழக்கம். ஒரு முறை ஒரு நாத்திகனாக காணப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு கடைக்காரன் அவன்கிட்ட போய் அந்த அம்மா போய் நின்று 2 கரங்களையும் நீட்டி, ஐயா, எங்களுடைய ஆசிரமத்துக்கு ஏதாச்சும் நீங்க வந்து உதவிகளை செய்ய வேண்டும், உங்களுடைய நிறுவனத்தை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார், ஏதாவது ஒரு உதவியை செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் இங்க இருக்கக்கூடிய குஷ்ரோகிகள்ல, அத்தனை விதமான குஷ்ரோகிகள்ல ஒருவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்தீர்கள் என்பதை நினைவிலே கொண்டு உங்களால் ஆன மட்டும் உதவிகளை செய்ய வேண்டும். அவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இப்ப நான் அந்த அம்மாவை எப்படி அவமானப்படுத்துறேன் பாருங்க என்று சொல்லி அந்த அம்மா 2 கையை நீட்டி இருக்கிறாங்க. அந்த கையிலே அந்த மனிதன் காரி துப்பிட்டான். துப்பக்கூடிய நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சிரிச்சுட்டாங்க. ரொம்ப சிரிச்சு அம்மாவுக்கு ரொம்ப கேவலமா போயிடும், அந்த அம்மா வந்து அப்படி முகத்தை தொங்க போட்டு வெளியே போயிடுவாங்கன்னு சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் அந்த அம்மா மீண்டும் ஒரு வார்த்தையை கேட்டாங்க. மீண்டும் ஒரு வார்த்தையை சொன்னாங்க, ஐயா, நீங்க செஞ்சிருக்கக்கூடிய அந்த காரியம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு, ஆனால் என் ஏழை ஜனங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கையை அந்த அம்மா நீட்ட ஆரம்பிச்சாங்க. இதை கண்ட மாத்திரத்தில் அவனுடைய மனம் அப்படி உடைந்து போயிடுச்சு. இவ்வளவு அவமானப்படுத்தினாலும் கூட அந்த ஏழை எளிய மக்களின் மேல் அவங்க காண்பிக்கக்கூடிய அந்த அன்புக்கு நான் அடிபடுகிறேன் என்று சொல்லி தன்னால் ஆன மிகவும் உயர்ந்த தொகையை அந்த அம்மாவுடைய கரங்களிலே கொடுக்க துவங்கினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவமானத்தை ஏற்றாலும் நின்று கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும் கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கே? ஏதாச்சும் ஒரு கிராமத்துல ஒரு பிரச்சனை வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். கிராமத்தில் பிரச்சனை கூட இல்லை, அதாவது டீ கிளாஸ்ல வந்து டீ போடக்கூடிய நேரத்தில் அந்த ஆள் வந்து டீயை அந்த கிளாஸ் வந்து கையில கொடுக்காம அப்படி முன்னால டேபிள வச்சு அப்படி சுத்தி விட்டுலாம் வச்சுக்கோங்க. கையில கொடுக்காம மதிப்பில்லாம ஒரு காரியத்தை செஞ்சுட்டானே, உடனே ஆவிக்குரிய மக்களாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் காலில் இருக்கக்கூடிய தூசியை உதறி போட்டு இந்த கிராமத்திற்கு நேரிடுகிறதை காட்டிலும் சோதோம் குமாரா பட்டணத்திலே காணப்படக்கூடிய மக்களுக்கு நேரிடுகிறது ரொம்ப சொற்பமா இருக்க வேண்டும் ஆண்டவரே, இந்த கிராமத்தை இயேசுவின் நாமத்தினால் சபிக்கிறேன். ஏன் அவன் டீயத்தானே முன்னால தானே வச்சான், எந்த காரியத்தை செஞ்சான்? கர்த்தருடைய வேதம் சொல்கிறது போல இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை வேறு. அந்த காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் தியாகமாய் ஊழியம் பார்த்தான், தியாகமாய் காரியங்களை செஞ்சான். இன்றைக்கு அந்த காரியங்கள் வராமல் போனதற்கு காரணம் ஆவிக்குரிய நிலை மரித்தவர்களாய் இன்றைக்கு சபையிலே மக்கள் காணப்படுறாங்க. ஆண்டவராக தேவனுடைய பிள்ளைகள் அழைக்கப்படக்கூடியவர்கள் எப்படி இருக்கணும்? அவர்கள் மாம்சத்திற்கு மரித்து ஆவியிலே மெய்யாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு மக்களாய். ஆனா இன்னைக்கு மாம்சத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான மக்களுடைய நிலைகளை பாருங்க, சபையில காணப்படக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்க. அவர்கள் மாம்சத்திலே எழும்பி ஆவியிலே செத்து போனவர்களாய் காணப்பட ஆரம்பிக்கிறதப்பா. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல கீழ்ப்படியக்கூடிய நிலை எதன் மூலமாய் வர வேண்டும் அப்படின்னா, மாம்சம் மரித்து ஆவியிலே பிழைக்கும் ஒரு அனுபவம் வந்தால் கீழ்ப்படியக்கூடிய நிலை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதை பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல யாருக்கெல்லாம் நீங்க கீழ்ப்படிய வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய ஊழியனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஒருவரிலே ஒருவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். உங்களை காட்டிலும் மற்றவனை நீங்கள் மேன்மையா நினைக்க ஆரம்பிச்சா தான். இப்ப என்னுடைய சகோதரன் வின்சென்ட் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவருக்கு என்னங்க தெரியும், நான் எத்தனை வருஷம் ஊழியம் பார்த்திருக்கிறேன், அவருக்கு என்ன காரியம்? இல்லை, ஆண்டவராக தேவன் அவர் மூலமாகவும் பேச முடியும். ஒருவரிலே ஒருவர் நீங்கள் அன்பாய் இருந்து ஒருவரை காட்டிலும் ஒருவர் நீங்கள் மேன்மையாய் நினைத்தால்தான் இந்த கீழ்ப்படியக்கூடிய சுபாவம் உங்களையும் என்னையும் பற்றி பிடிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் மேன்மையாய் நினைக்கும் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதாலும் பாருங்க. அப்படி இருந்தால்தான் தேவன் எதிர்பார்க்கும் கீழ்ப்படியக்கூடிய மனம் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கடந்து வந்து தேவன் நமக்கென்று வாக்கு பண்ணி வைத்திருக்கக்கூடிய இளைப்பாறுதலின் மகிமையை பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணி பெற்ற மக்களாய் நீங்களும் நானும் மாற்றப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையான மனம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேதம் எங்களுக்கு சொல்லுகிறதை போல கீழ்ப்படியும் நிலை எப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே வர முடியும்?
ஆண்டவராக தேவன் எங்களோடு கூட பல நிலைகளை பற்றி பேசிக்கொண்டே வர ஆரம்பித்தீர் கர்த்தாவே. கோபதாபங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கீழ்ப்படியக்கூடிய மனம் எங்களை தாண்டி கடந்து போக முடியும். கோபதாபங்கள் வருகிறதற்கு காரணம் எங்களை அறியாமல் எங்களையே நாங்கள் மேன்மையாய் நினைவு கூற ஆரம்பிக்கும் பொழுது, மற்றவனை நாங்கள் மட்டமாய் கீழ்த்தரமாய் நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது எங்களை அறியாத கோபம் எங்கள் வாழ்க்கையிலே பற்றி எரிகிறது நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவதாக, துணிகரமான ஒரு வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் தேவனுடைய பரிசுத்தமுள்ள சத்தத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களாய் நாங்கள் காணப்படாத ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். மூன்றாவதாக, மாம்சீகமான சிந்தை எங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அது தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய விடாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் எங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்குகிறதை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படியாமை வருகிறதற்கு என்ன காரணம் என்கிறதை இந்த நாளில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஒருவரை ஒருவர் நேசிக்க எங்களால் முடியல, ஒருவர் மேல் ஒருவர் அன்பு செலுத்த எங்களால் முடியல. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வசனத்தில் பார்க்கிறோமே. எங்களால் அவர்களை மேன்மையான ஒரு காரியமாக பார்க்க முடியல சுவாமி. எங்கள் மனதிலே ஆண்டவராக தேவனுக்கு பிரியமற்ற அந்த சுபாவங்கள் எல்லாம் கடந்து போக தேவரே நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எதை இழந்தாலும் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய மகா உன்னதமான இளைப்பாறுதலின் அந்த நிலைகளை நாங்கள் இழந்து போகாதபடி எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆவியானவராகிய கர்த்தர் நீர் கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த வசனங்களை கேட்டுமுடைய பிள்ளைகள் யாராய் காணப்பட ஆரம்பித்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே உண்மையான கீழ்ப்படிதலை பெற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்தமுள்ள இளைப்பாறுதலிலே கடந்து போகத்தக்கதான இரக்கங்களை தந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.